கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் முழுமையாக சென்றடையவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் நிவாரணப் பொருட்கள் பிரித்து அனுப்பப்படும் மையம் முன்பு பாதிக்கப்பட்ட மக்கள் குவிந்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கோபிநாத்திடம் கேட்போம். கோபிநாத், இன்னும் எத்தனை கிராமங்களுக்கு நிவாரண உதவிகள் கிடைக்கல? பாதிக்கப்பட்ட மக்கள் அரசுக்கு முன்வைக்கும் கோரிக்கை என்ன? சென்னைக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் தான் இந்த மழை வெள்ளத்தால் ஏராளமான கிராமங்கள், அதாவது 80% கிராமங்கள் கடுமையாக பாதிச்சிருக்கு. இப்போ நம்ம நிற்கிற பகுதி பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் வடலூரில் நிற்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அதாவது ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் 4 திசையிலையும் வெளியிலேருந்து, அதாவது வெளி மாவட்டம் வெளி மாநிலங்கள்ந்து வர்ற இந்த நிவாரணப் பொருட்களை அங்கே ஒரு மையம் அமைச்சு தாசில்தார் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தலைமையில் எந்தெந்த கிராமங்களுக்கு கிடைக்கலையோ அந்தந்த கிராமங்களுக்கு அங்கேருந்து அவங்க பிரித்து அனுப்புகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையிலேருந்து குறிப்பாக ஒரு குழுவினர் வந்து இந்த பகுதியில் கடலூர் மாவட்டத்துக்கு நாங்கள் அது நிவாரணம் வழங்கணும்னு சொல்லி வந்தாங்கன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஏற்கனவே ஒரு ஊரை தேர்வு செஞ்சுக்கிறாங்க. இது வடலூர் பக்கத்தில் இருக்க இந்த கிராமத்தை அங்கே போகிறோம் தேர்வு செஞ்சு வராங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வருவாய்த்துறை சார்பில் அந்த கிராமத்துக்கு 3 லாரிகளில் ஏற்கனவே பொருட்கள் அனுப்பப்பட்டிருக்கு. ஆனால் இந்த நிவாரணப் பொருட்களை கொண்டு வரவர்கள் மீண்டும் வந்து அதே கிராமத்தை தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஒரு காரணம் சொல்கிறாங்க. எங்கள் உறவினர் சொன்னாங்க, நாங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ஒரே கிராமத்துக்கு இந்த நிவாரணப் பொருட்கள் போய் சேர்ந்துட்டு இருக்கு. இதை வருவாய்த்துறை அதிகாரிகள் அவங்களுக்கு அறிவுறுத்துறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொருட்கள் ஏற்கனவே அங்கே ஏராளமான பொருட்கள் போயிருக்கு, நீங்கள் அங்கே செய்ய வேண்டாம், வேறு மாற்று இடத்துல செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வரும் நிவாரணப் பொருட்களை கொண்டு வருவர்கள் மீண்டும் தாங்கள் முடிவு செய்து அதே கிராமத்துக்கு தான் போய் இந்த நிவாரணப் பொருட்களை கொடுத்துருக்காங்க. நம்மளிடம் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வடலூர் பகுதியில் 2 நாட்களாக பலத்த மழையிலையும் இந்த பகுதியில் வந்து காத்துட்டு இருக்காங்க. இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட அவங்க பாதிப்பு தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி எத்தனை நாள் சார் வெயிட் பண்ணுறீங்க? எந்த கிராமத்தில் வந்திருக்கீங்க? 2 நாளாக வெயிட் பண்ணுறீங்க. எத்தனை நாள் வெயிட் பண்ணுறீங்க? என்ன உங்கள் பிரச்சனை சொல்லுங்கள். நாங்கள் வந்து சார் கடலூர் மாவட்டம் புவனகிரி தாலுக்கா சேர்ந்தவங்க, அம்மாங்க ஊராட்சிங்க. எங்கள் ஊரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் வந்து 2 நாளாக வந்து நிவாரணத்தை வந்து கேட்டுட்ருக்கோம். வரவங்களாம் வந்து நாங்கள் அந்த ஊருக்கு தான் போகிறோம், இந்த ஊருக்கு சொல்லிட்டு போகிறாங்களே வழியா பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு வந்து சேரலைங்க. என்னென்னு கேட்டாங்க, எங்களுக்கு முன்னாடியே செய்தி சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தா நிர்வாகம் வந்து அவங்க அதிகாரியில் போட்டு நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அதிகாரியை வந்து இவங்க செய்ய விட மாட்டாங்க. நாங்கள் இந்த கிராமத்துக்கு தான் போவோம், அந்த கிராமத்தை அவங்க சொல்லி போனாலும் எங்கள் பாதிக்கப்பட்ட கிராமங்கள் ரொம்ப பாதிச்சிட்டு இருக்கு. இந்த நிர்வாகம் வந்து வர பொருளை வந்து அவங்களே வச்சுக்கிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒவ்வொரு ஊருக்காக அவங்க கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குன்னு நாங்கள் தெரிவிச்சிருக்கேன். இந்த பகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கோரிக்கை பார்த்தீங்கன்னா, நிவாரணப் பொருட்களை கொண்டு வருவர்கள் அவர்களாக முடிவு செய்து வர்ற ஒரு கிராமத்துக்கு செல்லாமல் மாவட்ட நிர்வாகம் எந்த கிராமத்துக்கு பொருட்கள் கிடைக்கல அப்படின்றத வந்து அவங்கக்கிட்ட கேட்டு அறிஞ்சு இது வந்து இந்த பொருளை வழங்கணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் 100கணக்கான கிராமங்களில், அதாவது குக்கிராமம்னு சொல்லுவோம், அந்த கிராமங்களில் இது வரைக்கும் நிவாரணப் பொருட்கள் போகலன்றது கடலூர் மாவட்ட மக்களோட பெரும்பாலும் மக்களோட வந்து ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு அவங்க கண்ட்ரோல் அந்த பொருட்களை கொண்டு வந்து முறையான நிவாரண பொருட்களை வந்து தங்களுக்கு சேர்க்கணுன்றது இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டு காத்திருக்கிற மக்களோட ஒரு கோரிக்கையா இருக்கு. கோபிநாத், உள் கிராமங்களும் வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு இருக்கும் கிராமங்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் முறையாக போய் சேரவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கு. இதற்கு நிவாரணப் பொருட்கள் அவங்க முறையா வழங்குறதுக்கு பெறுறதுக்கு என்ன வழி இருக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது வந்து குக்கிராமங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் போகலன்றது ஒரு பக்கம் மக்களோட குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த மக்கள் பிரதிநிதிகள் வந்து நேரடியாக இங்கே பொருட்களை வாங்க தயாராக இருக்காங்க. ஆனால் இங்கிருந்து அனுப்பப்படும் பொருட்களுக்கு வந்து அதாவது எல்லா இடத்துக்குமே சாலை வசதி எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணீர் வந்தாலும் அந்தந்த கிராமங்களுக்கு வாகனங்கள் போகலாம். ஆனால் முறைப்படி பார்த்தீங்கன்னா தங்களுக்கு வந்து கிடைக்கலன்ற குற்றச்சாட்டு வரும் வந்து நிவாரணப் பொருட்களை வழங்க வருபவர்கள் மீண்டும் கொடுத்த கிராமத்துக்கு திரும்பி இந்த பொருட்களை கொடுக்கறதுக்கு இவங்க தான் வலியுறுத்துறாங்க. அதிகாரிகள் வந்து தயாராக இருக்காங்க, அவங்களே அறிவுறுத்துறாங்க, இந்த கிராமத்துக்கு போக வேண்டாம், ஏற்கனவே வந்து 3 தடவை கொடுத்துட்டாங்க, அத்தியாவசிய பொருட்கள் அந்த கிராமத்தை போய் சேர்ந்துச்சுன்னு சொன்னாலும் நாங்கள் இது மாதிரி வந்து இந்த கிராமத்தை முடிவு செஞ்சு வந்திருக்கோம் அங்கே தான் சொல்லி இவங்க மார்க் பண்ணி போலீஸ் அதிகாரிகள் துணையிட திரும்பி அந்த கிராமத்தை தான் போயிட்டு இருக்காங்க. எல்லா கிராமத்துக்கும் வாகனங்கள் சென்று வாகன போக்குவரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக மாவட்ட நிர்வாகம் கடுமையான ஒரு ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லா கிராமங்களுக்கும் இந்த நிவாரணப் பொருட்கள் போய் சேருன்றதுல எந்தவித ஒரு அச்சமும் இல்லை.